BGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வால் கடலூரில் தெருவோர கடைகள் மற்றும் உணவகங்களில் துரித உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. குறிப்பாக நூடுல்ஸ், பரோட்டா, ஆம்லெட் போன்றவற்றின் விலை உயர்ந்திருப்பதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எரிவாயு சிலிண்டர் கிடைக்காததால் பல கடைகள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வால் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். 15 ரூபா வித்த பரோட்டாவை இப்போ 20 ரூபா ஆக்கியிருக்கோம். தோசைக்கு 5 ரூபா ஏற்றிருக்கோம். சிலிண்டர் தட்டுப்பாடு கிடைக்க மாட்டேது எங்களுக்கு. அது சிலிண்டருக்கு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்குகிறோம். அது ரெகுலராகவும் இப்போ கிடைக்கல. அதனால் வேறு காரணம் சூழ்நிலைனால விலை ஏற்றிருக்கிறோம். சிலிண்டரில் போடும்போது ரொம்ப ஈஸியாக வேலை நடந்துருக்குது. இப்போ முடிஞ்ச வரையும் எல்லாமே விறகுல செய்கிறோம். இருந்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி சைனீஸ் ஐட்டம் விறகுல செய்ய முடியாது. அதுக்கு சிலிண்டர் கண்டிப்பாக வேணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் அதிக விலை கொடுத்து சிலிண்டர் வாங்கணும்னா நாங்கள் விலைவாசி ஏற்றி தான் ஆகணும். விலை ஏறினா கூட சிலிண்டர் ஒன்றும் தட்டுப்பாடு கிடைக்கல. அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. அது மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்றதுன்னு தெரியல. எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. வணிக சிலிண்டர் விலை உயர்வால் விடுதி கட்டணத்தை உயர்த்துவதாக தமிழ்நாடு ஐடி விடுதிகள் பிஜி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி 4 பேர் தங்கும் சாதாரண அறையில் ஒரு நபருக்கு 6500 ரூபாயும், ஏசி அறையில் ஒரு நபருக்கு 7500 ரூபாயும் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுதிகளில் வழங்கப்படும் கூடுதல் வசதிகளை பொறுத்து இந்த கட்டண முறையில் சிறு மாற்றங்கள் இருக்கக்கூடும் என்றும் வரும் 5ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் டீ, காஃபி மற்றும் உணவு வகைகளின் விலை அதிகரித்துள்ளது. இதுவரை 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட டீ 12 ரூபாயாகவும், 12 ரூபாய்க்கு விற்கப்பட்ட டீ 15 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. குமரி மக்களின் முக்கிய உணவான தோசை, பரோட்டா மற்றும் வடை, சமோசா போன்றவற்றின் விலையும் உயர்ந்துள்ளதால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் சிரமமடைந்துள்ளனர். வணிக கேஸ் சிலிண்டர் உயர்வால் சென்னையில் உள்ள உணவகங்களில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி உள்ளிட்ட உணவுகள் விலை உயர்ந்துள்ளது. மேற்கு மாம்பலம் உள்ளிட்ட பகுதிகளில் 10 ரூபாய்க்கு விற்ற ஒரு இட்லி 15 ரூபாய், 30 ரூபாய்க்கு விற்ற ஒரு செட் பரோட்டா மற்றும் சப்பாத்தி 40 ரூபாய், 40 ரூபாய்க்கு விற்ற ஒரு தோசை 50 ரூபாய் என விலை உயர்ந்துள்ளது. இதனால் உணவகங்களை மட்டுமே நம்பி சென்னையில் தங்கியிருக்கும் மாணவர்கள், தினக்கூலி தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் மிகவும் அவதியடைந்தனர். கேஸ் விலையை மத்திய அரசு குறைக்க கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். டிஃபன் ஐட்டம் ஃபுல்லாகவே விலை ஏற்றி இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமே ஃபுல்லாகவே 10 ரூபா கூட தான் ஏறிருக்கு. எங்க சிலிண்டர் தட்டுப்பாடாக தான் கிடக்கு. பாதி அடுப்பு விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விறகு அடுப்பு இருந்தாலும் பொல்யூஷன் அதிகமாக பக்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சிலிண்டர் கிடைக்கிறதுக்காக அதுக்காக யூஸ் பண்ணணும். விலை ஏற்றி இதாக இருக்க முடியும். இதில் பேச்சுலர்ஸ் தான் கஷ்டப்படுறாங்க ரொம்ப. BGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.